நுங்கம்பாக்கம் பகுதியிலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன நிலவரம்? வேதவல்லி, பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் காலையில் கனமழை பெய்திருந்த நிலையில் தற்பொழுது மழை பெய்யவில்லை. ஆனால் காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடைய காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். மரங்கள் எந்த அளவுக்கு அசைவு ஏற்பட்டு இருக்கிறது, காற்றின் வேகம் என்பது அதிகமாக வீசுகிறது. தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தளவு மாலையிலிருந்தே மழை விட்டாலும் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது. சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளை தள்ளும் அளவிற்கு வேகம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு உணவுகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தளவு நாளையும் லேசான மழை இருக்கும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நாளைய தினம் சென்னையில் நடைபெற இருந்த பல்வேறு தேர்வுகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக வங்கி தேர்வுகள் உள்ளிட்டவைகள். ஆனால் டிஎன்பிசி சார்பில் நடத்தக்கூடிய ஒரு தேர்வு மட்டும் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மையத்தில் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதனை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தளவு பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என மாநில அரசு சார்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். காற்றின் வேகம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்று இந்த காட்சிகளை நேரடியாக வெளிக்காட்டும். அதன் அடிப்படையில் எழிலகம், நுங்கம்பாக்கமாக இருக்கட்டும், மெரினா கடற்கரை, ஓமந்தூர தோட்டம் உள்ளிட்ட பல இடங்களிலும் தற்பொழுது பலமான காட்சி வீசுகிறது. அவ்வப்பொழுது லேசான சாரல் மழையாக தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு மத்தியில் தான் தங்களுடைய வாகனங்களை இயக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலான இடங்களில் மின்சாரம் என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இரவுக்குள் அவை சரி செய்யப்பட்டு உடனடியாக வரும் என்று மாநில மின்சாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதியில் காற்றின் வேகம் குறைந்ததோ அங்கு நாங்கள் மின்சாரத்தை சரி செய்து உடனடியாக வழங்குகிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவல்லி, குளிர், காற்றின் வேகம் அதிகரிப்பு, ஆங்காங்கே பெய்து வருகிறது கனமழை. இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. புயலுடைய முன்பகுதி கரையை தொட்டிருக்கும் நிலையில அடுத்தடுத்த நேரங்களில் அது முழுவதுமாக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.